இயல், இசை, நாடகம் என்றால் என்ன? இயல் என்பது தாமும் வளர்ந்து மற்ற சமுதாய மக்களையும் வாழ வைப்பது இயல். எனவே தான் இயல் அறிஞர் என்று சொல்வார்கள். இசை என்பது ஒரு கலைஞர், இசை கலைஞன், நாடக கலைஞன் என்று தான் சொல்வார்கள். அதாவது இசையோடு பாவத்தை சேர்க்கும்போது நாடகமாக மாறும். இதிலே சமுதாயத்திலே ஒரு சில இசை கலைஞன், ஒரு சில நாடக கலைஞன் தான் மிகவும் புகழ்ச்சியோடு வாழ்வான். எல்லாருக்கும் இசை ஞானமும் நாடக ஞானமும் வராது. இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறான் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், என்ன சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்கள், 10 கோடி பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு சில பேர்கள் தான் இந்த நாடக கலைஞனாகவும் இசை கலைஞனாகவும் வாழ்வார்கள். அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். எல்லாரும் எஸ்பி பாலசுப்ரமணியமாகவும் பி சுஜிலாவும் மாற முடியாது. எவ்வளவு இசை ஞானம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நாடக கலைஞராக இருந்தாலும் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இயலை படித்தவன் தாமும் வளர்ந்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். அவன்தான் இயல் அறிஞர். ஒரு கடவுளை அடைய இது பெரிய முக்கியமான விஷயம் சார். 3 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. தொல்காப்பியன் வாழ்ந்த காலத்திலே பிரிக்கப்பட்டது தமிழை 3 பிரிவாக: இயல், இசை, நாடகம். ஒருவன் இயல் கூடாகவும் கடவுளை அடையலாம், இசைக்கூடாகவும் கடவுளை அடையலாம், நாடகக்கூடாகவும் கடவுளை அடையலாம். இந்த 3 விதத்தை பிரித்தான் தொல்காப்பியன். அந்த காலத்தில் வள்ளுவர் 2000 வருஷம் அதுக்கு முன்னாடியே தொல்காப்பியம் எப்பொழுது? எனக்கு காலக்கூறிலே நம்பிக்கை கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர்னா தொல்காப்பியன் வாழ்ந்த காலம் எப்பொழுது? கிமுல வாழ்ந்திருப்பார். அதற்கு முன் சமுதாய மக்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், அதை புரிந்துதான் இலக்கண இலக்கியம் தொல்காப்பியன் எழுதியிருக்க வேண்டும். அப்பொழுது தமிழ் சமுதாயம் எந்த காலத்துக்கு முன் வாழ்ந்தது? அதனால தான் மூத்த தமிழ், முதல் மொழி தமிழ் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சரி, அந்த விஷயத்தை விட்டுருங்க. இப்போ இயல் என்பது தாமும் வளர்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதால் இயல் அறிஞன் என்று பெயர். இசை கலைஞன் என்று ஏன் பெயர் வந்தது? ஒரு இசையோடு பாவம் சேர்க்கிற போது நாடகமாக மாறிவிடும். அது ஒரு சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. நாடக கலைஞன் போய் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், இந்த மாதிரி எல்லாரும் மாற முடியாது. இதை அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் உலக மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே. தமிழின் பெருமை எனக்கு தெரியும் என்றால் தமிழை பற்றி தெரிந்திருக்க வேண்டும்.